எனக்கு அஜித்தின ஆலங்குளம். இது வளர்ப்புக்கு போதா வியாபாரத்துக்கா? வியாபாரத்துக்கு தான், வீட்டுக்கு போடுவோம், வந்தா கொடுக்கணும், இல்ல வீட்டுக்கு போடணும். சந்தைக்கு அருமையான மாடுனா. ஆமா, பார்க்க தோரணையா இருக்கு. இது ஹெச்எஃப் கிராஸ். ஹெச்எஃப் கிராஸ் வெயிலுக்கு நல்லா இருக்குமா? வெயிலுக்கு நல்லா இருக்கும். காம்பெல்லாம் எப்படி இருக்கு? காம்பெல்லாம் நல்லா இருக்கு. 3 காம்பு தான். 3 காம்பு தான். நம்ம சொல்லிதான் தந்தாங்களா? சொல்லிதான் இருந்தாங்க. தெரிஞ்ச அண்ணன் இருந்தது, மனசுக்கு பிடிச்சிச்சு. சரி பண்ணிடலாமா 3 காம்ப? தெரியல. சந்தேகம் தான். சில டாக்டர்கள் சரி பண்ணிடுறேன்னு சொல்றாங்களா? வந்தா யோகம் நமக்கு. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 35 ரூபா சொன்னாங்க. 8 சொல்லாங்க. 32 வாங்கினேன். 32. யாரும் கேட்டா எவ்வளவு கொடுக்கலாம்? அவன் நமக்கு ஒரு 1000 கிடைச்சா கொடுத்துருவாங்க. 33 கொடுத்துடலாம். மாட்டோட சிறப்புகளை சொல்லுங்க. நல்ல மண்ணு, 6 பல்லு கிடையாது, நெட்டு உயரம், கருப்பு இல்ல, ஒரு இருக்குதா, தோரணையா இருக்கு. எந்த வெயில் மழையும் தாங்கும். யாருக்குனாலும் பிடிக்கும் போல. பிடிக்கும். வெள்ளை பிடிக்காம போவாங்க, மாடு பிடிக்காம போக மாட்டாங்க. விலைனா 30-35 விலை குறவு தானே. ஹெச்எப்ல அப்படி கிடையாது. 4 காம்பு தானே 40 ரூபாய்க்குள்ள கொடுக்க மாட்டாங்களா? கைப்பாலே விற்குமே 60 ரூபா வரைக்கும் வித்துருக்கேன். கைக்கிற மாடு குணம்லாம் நல்ல குணம். கண்ணுட்டியை வித்துட்டாங்க. நான் வரமுன்னா இல்ல சேர்த்து வாங்கியிருப்பேன். குணம்லாம் யாருனாலும் கேட்கணும். கண்ணுட்டி மாடா? கண்ணுட்டியை கொடுத்துட்டாங்க. நான் தெரிஞ்சுதான் வாங்கினேன். வெட்டி விற்க போனாங்க, பாவமா இருந்து வாங்கிட்டேன். சரி, நல்ல மாடல. இது வெட்டுக்கு போச்சுன்னா இது எவ்வளவு கறக்கும்? எவ்வளவு எதிர்பார்க்கிய? அவர் 5 சொல்லிருக்காரு. 4 நாளுக்கு தப்பு இருக்காது. 8 லிட்டர் பால் அடிக்கணும். அதுலயே 1 லிட்டர் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்ல. 50 ரூபாய்க்கு அவ்வளவு பால் தானே கறக்கும். ஹெச்எஃப் அடக்கலாம் போனா 70 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா சொல்லுவாங்க. கறக்கணும்ல, நம்ம பராமரிக்கணும் தானே. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பர்ல. ஆமா, நம்ம ஊருக்கு வெயிலுக்கு அப்படி நிக்குது. நல்ல மாடு. எவ்வளவு வெயில் அடிக்குது. இன்னைக்கு சந்தைக்கு இதான் டாப் மாடா? இதுதான் டாப் மாடு. இதோ டாப் மாடு இருக்காது. எவ்வளவு கறக்கும் பால்? ஒரு 15 லிட்டர் கறக்காம தெரியுது. என்ன 8, 7, 15 எதிர்பார்க்கீங்க? ஆமா. சரி, என்ன ரக மாடு இது? கரு மயிலுன்னு தான் சொல்லும். காம்பெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. காம்பு இடைவெளி ஜம்முன்னு இருக்கு. ஆமா, இடல் கறக்கிறதுக்கு எந்த மாதிரி தட்டு மாடு இடங்கள் தெரியல. வீதியா இருக்கு காம்பு. எந்த ஊர் வியாபாரி நீங்க? நாங்க எங்களுக்கு அரியகுளம். நாங்க 100 ஆட்டு வியாபாரத்தை வாங்கியிருக்கோம். யாரும் கேட்டா கொடுத்துருவீங்களா இல்லாட்டா உங்களுக்கு சொந்தமா? நாங்க சொந்தமா வாங்குவோம். சொன்னாங்க சொன்ன விலை சொன்னது அவங்க 70 ரூபா சொன்னாங்க. நாங்க 55 ரூபா கேட்டுட்டு இருக்கோம். 55க்கு கேட்டுட்டு இருக்கீங்களா? முடிச்சுட்டா? போர் கடை நல்ல கடை. அப்படி அந்த இதான் போர் கடை நல்ல கடை இல்ல. எல்லா மாட்டோட எப்படி அடப்பா இருந்தாலும் 37 வரை கேட்டிருக்கோம். இன்னும் கறக்கலண்ணா. கறக்காம கட்டுப்பாடு நடக்கு. சந்தையில அப்படிதான் இதுன்னா. ஆனா நல்லதுன்னா சின்ன இளமாடு 2 பல் 4 பல் தான் போட்டுக்கணும். ஏன் இப்படி ஒரு தட்டு கறக்காம விட்டதுனாலயா? துடிக்கும்ல காம்பு. பால் கெட்டு போட்டதுனால அது பால் துடிக்கும். அதனால அதனாலதான் பிறந்து எடுக்க மாட்டேன். எல்லா சந்தையிலுமே கெட்டு பால் போட்டுருந்தாங்களே. 2 நாள் கறக்க 2 டயத்தை கறக்க மாட்டான். கறந்து விட்டா அமைதியாருன்னா? அமைதியாரு. மாடு வேற கைக்கு வித்தாலுமே இந்த மாடு வத்தாது. நல்ல மாடு. இப்ப நல்ல பால் மாடுகள் நல்ல மேலப்பாளையம் சந்தைக்கு வருது. எல்லா ஊர்ல இருந்து மேலப்பாளையம் வருது. மேலே பார்த்து அடிக்க நம்ம ஊரே சந்தையே கிடையாது. தென் மாவட்டத்துல இதான் நம்பர் 1. மேலே பார்த்தா ஒன்னா நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி எந்த சந்தை எடுத்தா மேலே பார்த்து அடிக்க சந்தை கிடையாது. அவ்வளவு மாடுகள் வரது. எல்லா ஜாதி மாடு வருது. எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். என்ன நேரம் துட்டு மாடு வாங்கிக்கலாம். எல்லாம் கிருஷ்ணாபுரம் சொல்லும். அருமையான ஹெச்எஃப். ஆமா, ஹெச்எஃப் கிராஸ். பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? அவங்க 13 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 10 லிட்டர் இருக்கும். ஆமா. காம்பெல்லாம் பாத்தீங்களா? கறந்து பார்த்தாச்சு. என்னெல்லாம் பார்த்து வாங்குனீங்க? கருப்பு இல்ல நிறம், நல்ல நிறம், பொட்டக்கண்டி மாடு. கருப்புள்ளதான் வேணுமா? ஆமா. கண்டுக்குட்டி என்ன கண்டுக்குட்டி? பொட்டக்கண்டி தான். வீட்டுல எத்தனை மாடுகள் வளர்க்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு 3 மாடு கிடக்கு. 3. இது 4வது மாடு. ஆமா. மாடு வளர்ப்பு இப்ப எப்படி என்ன லாபத்துல போகுதுங்களா? ஓரளவுக்கு பரவாயில்லாம போகுது. 1 லிட்டர் பால் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க? பால் 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து வாங்கிடுவாங்களா? நம்ம வீட்லயே வந்து எடுத்துக்கலாம். இல்ல வீடு வீடா கொடுத்தா நல்லா அது கிடைக்கும். அது நம்ம வேலை கட்டு காலைஞ்சாங்கலாம் அலையணும். இது ஈத்து எத்தனாவது ஈத்து? 2வது. சரி, இந்த மாட்டுல என்னென்ன செக் பண்ணீங்க? எல்லாம் காம்பு, சுழி கறந்து பார்த்து மாடு அமைப்பு எப்படி இருக்கு. சுழி எதுல இருக்கணும், எதுல இருக்க கூடாது? அதாவது ஒரு சுழி மட்டும் இருக்கணும். அந்த ஒண்ணுதான் இருக்கணுமா? ஆமா, மாறி எங்கேயும் இருக்கக்கூடாது. காம்பனா இது என்ன காம்பனாச்சு வித்தியாசமா இருக்கா? கருங்காம்பா? ஆமா, கருங்காம்பு தான். இது எத்தனாவது ஈத்து மாடா இருக்கும்? 2வது ஈத்து. இது வச்சுக்கலாம். ஆமா, 6 பல். 6 பல். 5 ஒரு ஈத்துக்கு வச்சுக்கலாம். ஆமா. வீட்டுல நடக்குது எல்லாமே கருப்புள்ளதானா? வீட்டுல நடக்க மாடு செவலா இருக்கு, எல்லாம் பிள்ளை இருக்கு, எல்லாம் இருக்கு. சரி, முக லட்சணம் ஜம்முன்னு இருக்குது. நெத்தி சுட்டி. விவசாயியா வியாபாரி நீங்க? விவசாயி தான். மாடுகள் வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு இன்னைக்கு? விலை இன்னைக்கு கொஞ்சம் சூட்டாவும் இந்த மாதிரி இருக்கு. அப்படியா? இது எவ்வளவு சொன்னாங்க? 45 ரூபா சொன்னாங்க. கடைசியில முடிஞ்சது 35. 10 லிட்டர் மாடு 35 ரூபா. சரிதான விலை? அவ்வளவு கூட 2000 ரூபா கூட தான். 33 தான் மதிப்பு. 33, 32 தான் மதிப்பு. மனசுக்கு பிடிச்சிட்டா? ஆமா, 2000 கூட கொடுத்து வாங்கியாச்சு. வீட்டு போறீங்களா? விற்க கொண்டு வந்திருக்கீங்களா? விக்கிறது கொண்டு வந்திருக்கோம். வியாபாரம் பார்க்கும். எவ்வளவு சொல்றீங்க சொந்த விலை? 11 ரூபான்னு சொல்றேன். ஒரு 7 ரூபா கொடுத்துற வேண்டியதான். 7 ரூபா எதிர்பார்க்கீங்க. இது என்ன ரகம் அக்கா? ரகம் என்ன தெரியுமா? இதான் ஜெர்சி. ஜெர்சினா? ஜெர்சி இதுனா ஒரு 10 மாசத்துக்கு கண்ணுட்டியா இருக்கு. உங்களுக்கு எந்த ஊர்? சொந்த ஊர்?
மருதன் வாழ்வு புளியம்பட்டி பக்கம். மாடு பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? ஆமா, என்கிட்ட மாடு இருக்கு. இதெல்லாம் பருவத்துக்கு வந்துட்டு வச்சிருக்கீங்களா? பெருசா எவ்வளவு வரைக்கும் கறக்கும் இது? இது நேரத்துக்கு 6 லிட்டர் கறக்கும். 6 12 12. தாய் எப்படி கறந்ததா? ஆமா. உங்க வீட்டோட சொந்த மாடு? ஆமா. வியாபாரம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் ஒரு 3 வருஷமா பாக்கேன். நீ எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? இன்னைக்கு ஒரு 10 உருப்படி கொண்டு வந்தோம். எல்லாம் வித்துட்டா? 4 இருக்கு. வியாபாரம் எப்படி பரவாயில்ல? இன்னைக்கு சுமார் தான். அன்னைக்கு கொங்கராயம் குறிச்சி மாடு பால் மாடு வேணும் வேண்டிட்டு போறோம். நிறம் பிடிச்சிருக்கு. கிடாரி மாடு, பால் மாடு, இளம் மாடா? இளம் மாடு. எத்தனாவது ஈத்து இருக்கும்? தலையத்து. தலைத்து எப்படி இருக்கு? குணத்துக்கு எப்படி இருக்கு? குணம் கறக்கணும், கறந்து பார்த்துக்கு நல்லா இருக்கு. ஜாதி மாடுதான். ஜாதி மாடு தான். பால் எவ்வளவு இருக்கலாம்? பால் ஒரு 8 லிட்டர் இருக்கும். 4 4 8. அவங்க 30 40 ரூபா சொன்னாங்க. நாங்க 31 ரூபாய்னு வாங்கிருக்கோம். 31. வீட்டுல எத்தனை மாடுகள் வளர்க்கீங்க? வீட்டுல 10 12 மாடு இருக்கு. மாடு வளர்ப்பு எப்படி எனக்கு உண்மையில லாபத்துல போக? நல்ல லாபம் இருக்கு. லாபம் தான். ஆமா, நம்ம உழைக்கணும், கஷ்டப்பட்டா லாபம் தான். இப்ப ஏன் மாடு வாங்குது? இப்போ பால் எதுவும் குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிட்டு அதான் வாங்கிட்டு போறோம். இந்த வெயில் காலத்துல பால் குறையும். மாட்டுல குறையும். மேய்ச்சல் கம்மியா இருக்கா, பால் குறையும். என்ன தீவனம் கொடுத்தா நல்லா பால் கறக்கும்? உங்களுக்கு உங்களுக்கு பச்சை புல்லு, கடலை புல்லு, தேங்காய் புண்ணாக்கு, மிச்சர் புண்ணாக்கு, கோதுமை தவிடு, குச்சி புண்ணாக்கு எது போட்டா பால் கறக்கும். குச்சி புண்ணாக்கு, கோதுமை தவிடு வச்சா தான் கறக்கும். கறக்கும். அப்படி ஆக்கிட்டாங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ குச்சி புண்ணாக்கு வச்சு 1 கிலோ தவிடு வச்சா பால் கறக்கும். கொஞ்சம் வச்சாலும் கறக்காது. மேய்ச்சல் காட்டுல மேயும். நைட்டு வைக்கல் வைப்போம், புல்லு வைப்போம். இந்த மாடு வெயிலுக்கு எப்படி இருக்கும்? வெயில் தாங்கும். தாங்குமா? நல்லா தாங்கும். செவல கலர் ஓரளவு தாங்கும். நல்லா தாங்கும். என்ன விலை பிடிச்சிருந்தா? நல்ல மாடு பிடிச்சிருந்துச்சு. விலையெல்லாம் சொல்லல. மாடு நிறம் பிடிச்சிக்கும். அந்த பிஸ்கட் கலர் தான் உங்களுக்கு. ஆமா. ராசியா புள்ள புள்ள தான் பிடிக்கும். ஒரு ஈத்து ஈடு இருக்கு. கை கறவை கல்லுட்டிய குடுத்தாங்களா? ஆலங்குளம் வியாபாரி. என்ன ரக மாடு இது? மாடு இருபலாட்டு. இரு பிளாட்டு. நம்ம சர்ச்சில இருபலாட்டு. பால் எவ்வளவு கறக்கும்? பால் 10 லிட்டர் ஓடும் ஒரு நாளைக்கு. 5 கண்ணுக்குட்டி கண்டி அடை எவ்வளவு சொல்றீங்க? 42 ரூபா சொன்னேன். அண்ணாச்சி எவ்வளவு கேட்டாரு? 35 கேட்க. பரவாயில்ல, நெருங்கி வந்துட்டல. ஆமா, நெருங்கி வந்துட்டு நமக்கு முதல் கிடைக்கும்டா. ஒரு 1000 2000 போடுவோம், எக்ஸ்ட்ரா போடுவோம். அது வந்தா இப்போ இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போய் கறப்போம். நீ எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? எத்தனை வித்தீங்க? மாடு கொண்டாடல. இங்க இருந்தா வாங்கினா ஒரு 3 மாடு வாங்கினேன், 2 மாடு வித்தாச்சு. இங்கே வாங்கி இங்கே ரொட்டேஷன். 4 வாங்கினேன், 2 அடி. இது அப்படி வெயிலுக்கு அப்படி நல்லா இருக்குமா? ஓரளவு பரவாயில்ல. மணி எத்தனை போற? 9 ரூபா இருப்பா. 9 மணி 9 10 மணி வெயில் தான். ஓரளவுக்கு இழப்பு இல்லை. ரொம்ப வெயில போட்டு அடிக்க முடியாது. வெயில் ஜாதி மாடு பெரும்பாலும் இப்ப இந்த வெயில் பங்குனி சித்திரை மாத்தையில எப்படி கட்டி அடிக்க முடியும்? சரி, வேற என்ன சிறப்பு அண்ணாச்சி? வாங்கிட்டு போற இந்த மாட்டுல என்ன லாபம்? இது வாங்கினா நம்ம துட்டுக்கு தந்துட்டு கொஞ்சம் கூட கொஞ்சம் கறக்கும். அடுத்து ஏற்றி சென்னையில கூட குறைய இதாவனா கறக்கலாம். 7 4 லிட்டர் கறக்கும். அப்படியே அடிக்குமா? 15 அடிக்குமா? ஆமா, வாங்குமா பாருங்க. மாடு எல்லா மாட்டையும் பாக்கல எடுங்க. இந்த மாட்டையும் எடுங்க. பருவட்டு சைஸ், பெரிய சைஸ் மாடு. தரமானதுல நல்ல பைசெட்டு மாடு. நல்லா கறக்கும். குணமனங்கள் எல்லாமே காம்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீர் வேணாலும் இழுத்து வேணாலும் பாரு. காம்பு எத்தாது. நல்லா கொஞ்சம் குடியும். குணத்தையும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. இது ஒரு வியாபாரி. ஐந்தாங்கட்டளை, தென்காசி மாவட்டமா? அவங்களுக்கு எனக்கு வெள்ளாங்குழி. ஓகே. ஒரு மாடு, ஒரு கண்டுக்குட்டி. ஆமா. இந்த மாட்டை பற்றி சொல்லுங்களேன். எவ்வளவு பால் இருக்கும்? பால் 10 லிட்டர் இருக்கும் 2 நேரம். கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டி? கண்ணுக்குட்டி பொட்டை கண்ணுக்குட்டி. சிறப்பு மாட்டுல என்ன சிறப்புகள் இருக்கு? நல்ல பூங்காம்பாரு, கறக்கு சிறப்பு தான். நல்லா சிறப்பு தான். பண்ணைக்கு ஆகுமோ? பண்ணைக்கு ஆகும். கடைசியில ஒரு 30 33 கொடுத்துரும். 33 வரைக்கும் ரெடி தான். மேய்ச்சலுக்கு ஆகுமா, பண்ணைக்கு தான் ஆகுமா? இது மேய்ச்சல் நல்ல காட்டு மேய்ச்சலுக்கு ஏற்ற மாடு. மாடு பேணதுல பொறுத்த இருக்கு. ஒரு சில ஆளுக்கு பேணுவாங்க, ஒரு சில ஆளுக்கு பேண போட்டுருவாங்க. வாங்கிட்டு போனா நல்லா பேணணும். பேணுனா பால் இருக்கும். தீவனம் என்ன தீவனம் கொடுக்கணும்? கொடுத்தா நல்ல பால் இருக்கும். சும்மா கோதம்பத்தோடு கடலை பண்ணா கொடுக்கலாம். கொடுத்தா கப்புன்னு இருக்கும். வெறும் மேய்ச்சல் ஒப்பேராதான். வெறும் மேய்ச்சல்ல பால் கம்மியா தானே இருக்கும். அது கொஞ்சம் போட்டாதான் பால் இருக்கும். ஒரு நேரமாக கொடுக்கணும். கொடுக்கும். வரத்து எப்படி இருக்கு? விலை எப்படி இருக்கு? இன்னைக்கு வரத்து ஏகப்பட்ட மாடு. வரத்து அதிகம். வரத்து அதிகம். விலை மீடியம் தான். விலை மீடியம். எத்தனை மாடு கொண்டு வந்து எத்தனை வித்தீங்க இன்னைக்கு? 4 எண்ணம் கொண்டு வந்தோம். இந்த ஒரு மாடு தான் நிற்கும். 3 வித்துட்டு வியாபாரம் பரவாயில்ல. ஆமா. இது நயனாரஞ்சு இந்த பக்கம் மாடு கொண்டு வரல, வாங்கணும். சென்னை மாடு வாங்கும். இது வாங்கிருக்கீங்க? வாங்கிருக்கு. ஓகே. எவ்வளவு சொன்னாங்க? இது 45 சொன்னாங்க. முடிஞ்சது 40 முடிஞ்சது. எத்தனை லிட்டர் பால் அண்ணாச்சி? பால் இது சென்னை மாடு. சென்னை. இது வருங்காலத்தை எவ்வளவு கறக்கும் வாய்ப்பு? இது 6 7 கறக்கும் ஒரு வேலைக்கு. இந்த மாட்டுல என்ன ஸ்பெஷல் அண்ணாச்சி வாங்கிருக்கீங்க? சென்னையை பார்த்து வாங்கிருக்கு. சென்னை மாடு தான் வேணும். அதான் விற்க ஈஸியா இருக்குமோ? ஆமா. பால் மாடுகள் இப்ப நிறைய வருதா மேலப்பாளைய சந்தைக்கு? வருது, நம்மளா பார்த்து வாங்கிக்கிறது தான். ஆனா சென்னைனா கன்ஃபார்மா அது சென்னை. பால் மாடு வந்து மடு கட்டி இருக்கும். அது நம்ம வந்து. ஆனா நீங்க எந்த ஊர் வியாபாரி? அவட ஒரு வியாபாரி. சந்தையில எப்படி இருக்கும் அண்ணாச்சி? சந்தையை பொறுத்தளவுல? சந்தையை பொறுத்தளவுக்கு நல்ல மாடு வரும், சும்மா மீடியமான மாடு வரும். நம்ம பார்த்து வாங்கணும். ஒரு தரகரோட வாங்கினாதான் பெஸ்ட்டோ. மாடு பிடிச்ச மாடு வாங்கினா ஒண்ணும் இல்ல. இல்ல சில கம்ப்ளைண்ட் ஆயிரம் கொண்டு போய் சந்தையில கேரண்டி கிடையாது.
மனுஷனுக்கே கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது. கண்ணுக்கு பார்க்க வாங்குதோ கொடுக்கும், அவ்வளவுதான். சட்டியில கறக்கன்னு ஆசைப்பட்டு வாங்குதோ. சில மாடு செம்புல கறக்கண்டி இருக்கும், உங்களே ஏமாத்திரும். யாரும் ஏமாத்த மாடு. நல்ல மாடு கெட்ட மாடாவும், கெட்ட மாடமும் நல்ல மாடாயிரும். ரொம்ப கவனமா ஆகணும். கவனமா ஆகணும், அவ்வளவுதான். கடம்பூர் பக்கம் எத்தனை மாடுகள் கொண்டு வந்து இன்னைக்கு? இன்னைக்கு 4 கொண்டு வந்தோம். 4 எத்தனை வித்துருக்கு? 3 வித்தாச்சு. பால் தானே? பால் தான். கை கறவையா? கை கறவை தான். கண்ணுட்டி என்னாச்சு? கண்ணுட்டி வீட்டுல வீட்டு எனக்கு. அப்படியா? ஆமா, கிடாட்டு ஒன்று போட்டாச்சு. எவ்வளவு இருக்கும் பால்? பால் 4 இருக்கும். எவ்வளவு சொல்றீங்க? 29 ரூபா சொன்னேன். இப்ப 27 சொல்லுதேன். எத்தனாவது ஈத்து என்னாச்சு? ஈத்து 5. உண்மையை சொல்லி தான் குடிப்பீங்க? ஆமா. இல்ல சுழிலாம் எப்படி இருக்கு? மாடு எல்லாம் சூப்பரா இருக்கும், எந்த கோட்டமும் கிடையாது. இதுல சுழி இருக்கணும் ஆக்சுவலா. இங்க கிடக்கூடாமா, இதுல கிடக்கூடாமாங்க. ஓ, அதுல பால்ல கிடக்கூடாமாங்க. சுழி மாத்தி மாத்தி கிடக்கும். அதை பத்தி பிறகு வெளியே நம்ம என்ன செய்ய முடியும்? சுழி பாக்குறது குறைஞ்சிட்டு. சரி, அங்க பேசலாம். வாங்க, கை போட தெரியாது. 26 சொன்னீங்க. சரி, பேசிட்டு இருக்காங்க. 10 ரூபாய்க்கு கடை ஜடவனே இல்ல. மேல மேல எவ்வளவு கேட்காங்க? 18 கேட்க. எங்க வண்டி கொடுக்க வாங்க. ஒரு 20 தானே கொடுத்துடலாமா? 22, 23. ஆமா, கொடுத்துடலாம். நேரம் ஆயிட்டுன்னா அப்போ அதில் தான் பிடிக்கும். பட்டிக்காட்டுல வாங்க முடியுதா உங்களால? எங்க வாங்க, விலை மாத்திரம் 30,000. எப்படி இருந்துச்சு? வரத்து எப்படி இருந்து? விலை எப்படி இருந்துலாம்? வரத்து இன்னைக்கு கம்மி. அதெல்லாம் டக்கு டக்கு நிறைய வித்துட்டோம். ஆமா, அதான் வரத்து கம்மியா இருக்க போயிட்டா கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல வித்துருச்சு. 500 மேல சொன்னேன். பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஆமா, அவரு சொல்லுதாரு இடையில விழுந்துக்கிட்டு 19, 20. ஆமா, அவன் உனக்கு தெரியாது. அவன் கை மாத்தணும். சந்தையில இப்பதான் வியாபாரம் பேசுவாங்க, அட்வான்ஸ் போடுறாங்க. காம்புல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்ல ஜம்முன் இருக்கு. நீ எவ்வளவு நாளைக்கு கறந்துக்கலாம்? இது 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு கறக்கலாம். வாங்கிட்டு போற ஆளுக்கு லாபம், நமக்கு நட்டம். எவ்வளவு கேட்காங்க அவங்க? 19 கேட்கான். என்னத்தை விட்டுட்டு போயிட்டேனா? ஆமா, இனிமே இதை தூக்கிட்டு அலைஞ்சினா என்ன செய்ய?